ஹலோ மக்களே, வீட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஷிஃப்ட் பண்ணலை. 17th அன்னைக்கு பால் காய்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி வந்து 16th. இன்னும் ஒரு டாட் வைக்கல அந்த வீட்டில். அந்த வீடு அப்படியே தான் இருக்குது. நேற்று அப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு 2 நாளுமே ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு ஹவுஸ் ஓனர் நம்பர். ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னென்னா ஏதோ ஒரு ஸ்கேம் கும்பலில் போய் மாட்டிட்டோம் போல். என்றைக்கும் இல்லாமல் இத்தனை வருஷத்தில் லீஸுன்னு ஒரு இடத்துல நம்ம வந்து அடி எடுத்து வைக்கும்போது இப்படி ஆகணுமான்ற மாதிரி ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன். நேற்று ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நினச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஒழுங்காக சாப்பிடலை, தூங்கலை, படுக்க முடியல, கண்ணை மூடி தூங்க முடியல, அந்தளவுக்கு ஒரு பயம். அப்புறம் ஃபைனலாக என்னாச்சுன்னா 14th அன்னைக்கு ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார்னா, நான் வெனஸ்டே மார்னிங் ஷார்ப்பாக வந்துடுவேன், 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. ஆனால் வெனஸ்டே மார்னிங் சுத்தமாக காலை எடுக்கல. ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் இருக்குது. நைட்டு ஒரு 9:30 போல் தான் கால் எடுத்தார். அதுக்கு முன்னாடி அந்த ரிலேட்டிவ்னு சொன்னேன்ல தாமஸ், அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை, எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது வீடு பார்த்துக்கோங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டாரு. நான் கேட்டேன், நீங்கள் அவங்க ரிலேட்டிவ் தானே, எப்படி சொந்தம்னு நான் கேட்டேன். மாமா வேணும் அப்படின்னாரு. சரி ஓகே, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்டேன். டிசிஎஸ் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் எதுக்கு அட்ரஸ் சொல்லுங்க, அட்ரஸ் எது கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். திருவள்ளூரில் அவர் எங்கே இருக்கார், எந்த அட்ரஸுமே சொல்ல மாட்டேறீங்க. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேறீங்க. எங்கே இருக்காருன்னு கேட்டாலும் விளக்கம் இல்லை. எதை நம்பி இன்னும் பேலன்ஸ் 10 lakh 5 lakh நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் உடனே வந்து, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது வீடு பார்த்துக்கோங்க, இது என்னால் சமாளிக்க முடியல. அவரும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடாரு, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. அந்த வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் தங்கச்சியாக கூட நினச்சிக்கோங்க, அந்த வீட்டை பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் அங்கே வரேன். எனக்கு இது மாதிரி இருந்தால் எனக்கு ஓகேவா தெரில, நீங்கள் சொல்கிறதே வித்தியாசமாக இருக்குது. எந்த சொந்தக்காரரு நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 5 லட்சம் கொடுத்தாச்சு, நீங்கள் வாங்கி வேறு வீடு பாருங்கன்னு எப்படி சொல்லுவாங்கன்ற மாதிரி கேட்டேன். கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னே அவர் ஓகே, அவர் ஃபோன் எடுக்கட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 9:30க்கு அவர் ஃபோன் எடுத்துட்டார். ஃபோன் அட்டன் பண்ணி, பயப்படாதீங்க, என் சொந்தக்காரன் சரியில்லை, அவெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இப்போது தேர்ஸ்டே மார்னிங் 8 o'clock வர சொல்லியிருக்காங்க. இப்போ மணி 7 o'clock ஆகுது. இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணலை. ஒரு 7:30 போல் கால் பண்ணி வந்துட்டிங்களா வீட்டுக்குன்னு கேட்கணும். ஏன்னா அவர் அந்த நம்ம இப்போ இருக்க போகிற வீட்டுக்கு மேலே தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே வரப்போலாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவார் போல். ஸோ 7:30 போல் கால் பண்ணி கேட்டுட்டு, அண்ட் 9:30க்கு எனக்கு ஒரு ஃபேஷியல், பெடிக்யூர் அண்ட் க்ளீனப் இருக்குது. அப்புறம் வந்து ஹென்னா அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கிளைண்ட் வீட்டுக்கு போகணும். இது வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக புக் ஆச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு நான் 12:30க்குள்ளே பசங்களுக்கு ஸ்கூல் முடியறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்து சேரணும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. நான் வந்து சமைக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும், ஹேர் வாஷ் பண்ணுன்றதுனால நான் எதுவுமே பண்ணல. ஹோட்டலில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டு வர போயிட்டாங்க. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அங்கே என்ன நடக்குதோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து வீடு அப்டேட்டே கிட்டத்தட்ட 4-5 தடவை கொடுத்துட்டேன். ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு காலைல பால் காய்ச்சலையா எனக்கே தெரிலங்க. துக்கத்தில் சிரிப்பு வரும்னுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு வந்து சத்தியமாக சிரிப்பு தாங்க வருது. இது எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரில. எனிவேஸ் நல்லபடியாக முடிஞ்சால் ஓகே தான். ஓகேவா? எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. தேங்க்யூ. ஃபோன் பண்ணியும் ஆறுதல் சொன்னீங்க, மெசேஜும் பண்ணீங்க. நான் நேற்று லைவ் வராது காரணமும் அதுதான். எனக்கு வந்து மைண்டு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கன்ஃபியூஷனாக இருந்தனால லைவ் போட்டால் ஓகேவா இருக்காதுன்றனால நான் லைவ் வரலை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. இன்னும் அவர் வந்து வந்துட்டுருக்காராம்மா. 7 o'clock தான் கார் ஏறினாராம். வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 11 o'clock ஆகிடும். ஆனால் கேட்குறதுக்கு அந்த தாமஸ்ன்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 9:30க்கெலாம் வந்துடுவார் அப்படின்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்லாம் முடித்தாலுமே அவர் 11 மணிக்கு தான் வருவார். எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னன்னு சொல்கிறதுனே தெரிலங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய வேலையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே போகிறோமா இல்லையான்னு பார்ப்போம். நான் நல்லா கேட்கணும்னு நினச்சிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கேன். என்னென்ன கேட்கணுன்ற வீடியோவில் கூட கவர் பண்ணுறேன். அதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். பார்ப்போம், மீட் எப்படியாவது அவரை இன்றைக்கி நான் பார்த்துருவேன்.
என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. வீடை வந்து இப்போ வந்து வேறு வீடு பார்த்துக்கோங்க, நான் 5 லட்சம் வந்து 30th ரிட்டர்ன் பண்ணுறேன், வேறு வீடு பார்த்துக்கோங்க, எனக்கு இபி வரதுக்கு 30th வரைக்கும் ஆகும், அப்படி நீங்கள் நாளைக்கு குடி வர்றதா இருந்தால் நாளைக்கே பேலன்ஸு 5 lakh வேணும் அப்படின்றான் நாள். ஷோ கடவுளே, சத்தியமாக முடியலைங்க. என்னங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் ஏமாற்றுவாங்களா? இதனால தாங்க நான் யாரையுமே நம்பி லீஸ்க்கு போகாமல் இருந்தேன் இத்தனை வருஷம். சுத்தமாக சமாளிக்கவே முடியலங்க. இல்லை நான் ஆல் அக்சஸ் பண்ணுறது செட் ஆகும், லேடிஸ் தனியாக இருக்கிறது செட் ஆகாது. ப்ளஸ் வந்து பாத்ரூம் இல்லை, நீங்கள் எதையாவது பணத்தை வாங்கி கொடுத்து எனக்கு வேறு ஏதாவது வீடு பாருங்கள், இல்லை நாங்கள் பார்க்கணும், நாளைக்குள்ளே பார்க்கணுன்னா நாங்களும் எங்கே போகிறது? 3 நாளாக நாங்கள் நிம்மதியாக தூங்கல சார். 50 ரூபா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் கூட பெரியவங்க ஒருத்தரும் இல்லை, இதில் போட்டு ஏன் தான் அப்படி போடுவோம்? தனியாக 8 வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கும், ஒரு பிரச்சனை வந்ததில்லை சார். இது உங்களை நம்பி வந்ததுக்கு எங்களை இப்படி நட்டாத்தில் நிப்பாட்டிருக்கீங்க. என்னாச்சு சார்? ஒன்றும் என்ன சொல்கிறேன், பாத்ரூம் சார் கட்டி தர மாட்டானா, ஆல் அக்சஸ் ஆக மாட்டாருன்னு அதான் உண்மை சார். எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறேன், எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அது கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஆகும். அது எக்ஸ்ட்ரானா எவ்வளோ ஆகும்? எனக்கு 10 லட்ச ரூபா கடை இருக்குது கேள்வி. லீஸுக்கு கொடுத்து காரணம் ஒரு கடத்தை வாங்கி அப்படி கூட 4 லட்சம் வரும், இல்லைன்னா வாடகை வாங்க மாட்டேன். இல்லை சார், இந்த ஆப்ஷன் எனக்கு முன்னாடியே சொல்லி இல்லை சொல்லிட்டு எல்லாமே இல்லை இப்போ கூட எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லி கூட கேளு. அவர் சொல்றதுக்கு கிளைண்ட்டை வர வச்சுக்க மாட்டேன். ஆல் அக்சஸ் அவங்க பண்ணுவாங்களாம். இல்லை அவர் சார் அது வழியாக தான் போவார் வருவார், ப்ளஸ் யாரோ வந்தால் இருப்பாங்க. அது எப்படி ஃபேமிலி இருக்கும்போது எப்படி சார் அந்த வீட்டில் எப்படி சார் பேரில் படி 12 28 10 20 படி நான் இறந்துருக்கேன். அதுக்கு எப்படி சார் ஒரு ஃபேமிலி இருக்கும்போது உள்ள ஒரு டோர் போட்டு அவங்களும் சேஃப் செய்யலாம். நாங்கள் வரும்போது எனக்கு வரும்போது பேமெண்ட்டை ரிட்டர்ன் வாங்கி சேர்த்துங்க. எனக்கு வேறு வீடு நீங்கள் வேறு வீடு பார்த்து நாளைக்கு நான் சொன்ன டேட்டில் அமௌண்ட் ஷார்ட்டாக வந்துடணும் சார். பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே சொல்லிட்டு பற்றி அவருக்கு தெரியும். ஃபேமிலியும் வந்து அமௌண்ட் வாங்கினே நீங்கள் ஒன்று சொல்கிறது தப்பு. எல்லாமே இதெல்லாம் ரொம்ப 3 வாரம் டைம் கிடைக்கும், அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிடலாம். கவர் பண்ணாதீங்க சார். இப்போ நான் அன்றைக்கி நான் ஊருக்கு போகணும், இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தனியாக விட்டுட்டு நான் போக முடியும்? ஒருத்தர் இப்படி வைக்கிறது மன கஷ்டம் சார். இது பழக்கம் ஏற்றி அசால்ட்டாக சொல்கிறது. ஹாலுக்கு ஆள் வருவாங்கன்னா எப்படி சார் அக்செப்ட் பண்ண முடியும்? ஃபோன் எடுக்க வரீங்க, ஃபோன் வச்சுட்டு அப்படி ரெஸ்பான்ஸ் சார். நான் 1 வாரமாக உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு தெரியும் எல்லாமே. உங்ககிட்ட பேசல, நான் அவர்கிட்ட தான் பேசினேன். எனக்கு உடம்பு சரியில்லை சார், நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு கரெக்டாக நான் சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து வந்திருக்கீங்க. தெரியாதவங்க பேசினா பரவாயில்ல, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்பா. அதுதான் நீங்கள் எனக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் லீஸ்க்கே வந்துருக்க மாட்டோமே சார். நாங்கள் வந்து காசை மாட்டிட்டு இருக்கோம்ல. நாளைக்கு பால் காய்ச்சறது கரண்ட் வந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ். அதுதான் இவர் வெயிட் பண்ணாரு. முறையில் வந்து அது உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணுறது. என்ன ஆமாங்க, 7 லட்சம் கட்டிட்டேங்க. எதுவுமே இல்லாமல் எப்படி 5 லட்சம் கொடுக்க முடியும்? பெயிண்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் 5 லட்சம் கொடுத்து கேட்குறாங்க. அதெல்லாம் முன்னாடியே சொல்லுங்கள் சார். எல்லாத்தையும் தலையாட்டி பணம் வாங்குறவங்க தலையாட்டி அவங்க என்னதான் தப்பாக நம்ம எல்லாம் பத்திரம் வைக்கிறோம். நாங்கள் உங்களை பண்ணுறோம், அவங்க உங்களையும் பண்ணுறாங்க. திரும்ப நான் வந்து வட்டி வேஸ்ட்டாக கட்டணும் சார். இன்னும் 1 மாதம் நான் வெயிட் பண்ணணும். அதுக்கு நான் எவ்வளோ பாடுபட போகிறேன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. ஃபோன் எடுக்க மாட்டார், அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். என்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக இருக்கணும்மா. ஆச்சு சார், கரெக்டாக இல்லை சார். சார் நான்லாம் என் பிஸ்னஸில் ஒரு 100 ரூபாய் வாங்கினேன்னா ப்ராப்பராக அதை பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன் சார். சரிங்களா, நீங்கள் 3 நாளாக வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எங்களை பதட்டப்படுத்துறீங்க சார். எவ்வளோ நாங்கள் பதறி போனோம்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். ஏமாந்துட்டோமா? 2 பேருக்குமே வேறு கெட்ட பேர் சார். நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன்ல உள்ள. நானும் வந்திருக்க மாட்டேன், இவங்களையும் கூப்பிட்டு வந்து விட்டுருக்க மாட்டேன்ல. எல்லாம் அந்த கனகராஜ் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அலோவ் பண்ணுவீங்க சார். உங்கள் வீட்டில் யார் அலோவ் பண்ணுவோம் சார்? நம்ம அலோவ் பண்ணுமா? நீங்கள் பெரியவங்க, நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து எப்படி பார்ப்போம் பக்கம் ஆரம்பிச்சேன் சார். நீங்கள் அதை சொல்லி தானே சார் என்னை கூப்பிட்டீங்க. நீங்கள் ஆக்சிடென்ட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம் வாசலில் தான் நம்ம வீடு வந்து என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃபீஸ்க்கு அட்வொகேட்டாக இருக்கிறதுனால ஆஃபீஸ்க்கு வரவங்க 2-3 பேர் ஹாலில் வந்து உட்காந்துட்டு போவாங்களாம். வாரத்தில் 2-3 பேர் வருவாங்களாம். அதுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணணுமா. அது மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு லீஸுக்கு வரவங்கள்ட்ட.
ஆளும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டீங்க. இல்லைன்னா நான் ஏன் கிளைண்ட் அவர் இது போகிறேன். நான் இப்போ இப்படி உங்களை கூப்பிட்டு நடுத்தரில் நிற்க வச்சுட்டு எங்களுக்கு கெட்ட பேர் தானே சார் இது. 20 வருஷமாக தோல் பண்ணுங்கிறாரு, இது வரைக்கும் எங்கேயும் அசியப்பட்டதில்லை. நான் வந்து ஒரு 3 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இந்த ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. இப்போ அந்த வீட்டில் வெக்கேட் பண்ண சொல்லிட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு நாள் எதுவுமே எங்களால பண்ண முடியாது, வேற ஆப்ஷனே கிடையாது. அங்க நாங்கள் 2 பேர் இங்கே நிற்கிறோம், எங்கள் பிள்ளைங்க ரோட்ல ரோட்டில் நிக்கிறாங்க, ஸ்கூல் முடிச்சு கூப்பிட இல்லாமல் நிற்கிறாங்க. இங்கே நின்று இவ்வளோ பிரச்சனை பண்ணோம். எங்களுக்கு நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார்.